வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீட்சா எப்படி வந்துட்டு அவன் இல்லாமல் பண்ணுறது தான். சூப்பராக டேஸ்டான பீட்சா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு வெதுப்பான வந்துட்டு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ இந்த ஈஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது அளவுக்கு வந்துட்டு விட்டுருங்க. இது கூட நம்ம ஏன் சுகர் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஈஸ்ட் வந்துட்டு சுகர் சாப்பிட்டு வளர்ந்து வரும். அப்போ தான் நம்ம மாவு உப்பி வரும். இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டைம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறதுனா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டென்ஸாக இருக்கும். அது மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஈஸ்ட் நல்லா உப்பி வந்த மாதிரி இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்மளோட டோவை நல்லா நீட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு சாஃப்டான பீட்சா கிடைக்கும். அதனால ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்துட்டு நம்ம மாவு சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, இப்போ நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா பால் சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா உருட்டி எடுத்துட்டேன். ஸோ இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணால் வந்துட்டு நம்ம மாவு காயாமல் இருக்கும். அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட மாவை சேர்த்துட்டு மாவு மேலேயே லைட்டாக வந்துட்டு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி 2 மணி நேரத்துக்கு நம்ம வந்துட்டு ரெஸ்ட் விட்டுடணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவு பாருங்கள் நல்லாவே டபுள் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ டிஷ்ஷும் கொடுத்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு டைம் நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ பிசைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு 2 பீட்சா செய்ய போகிறேன். அதனால வந்துட்டு நான் டோவை வந்துட்டு 2ஆக வந்துட்டு பிரித்து எடுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒன்றா செய்கிறீங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு டோ மட்டும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கேக் டின் ரவுண்ட் டின்னில் வந்துட்டு நம்மளோட பீட்சாவோட டோ வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்தா தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒட்டாமல் வரும் நம்ம பீட்சா. இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா நல்லா வேகும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவும் போடாதீங்க, ரொம்ப திக்காகவும் போடாதீங்க. ஸோ மாவு வந்துட்டு மீடியம் சைஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா பீட்சா சாஸ் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு ரெடிமேட் பீட்சா சாஸ் தான் சேர்த்துருக்கேன். அதாவது கடையில் வாங்கின பீட்சா சாஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஹோம்மேட் பீட்சா சாஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பீட்சா சாஸே வந்துட்டு கிடைக்கல, ஹோம்மேட்லேயே என்னால் செய்ய முடியலன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்சப் கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இதுதான் பீட்சா சாஸ்க்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மேட் mozzarella சீஸ் சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு mozzarella சீஸோட ரெசிபி வந்துட்டு என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக வந்துட்டு இது mozzarella சீஸ் துருவினோடனே பார்த்தீங்கன்னா இப்போ இது கூட வந்துட்டு கேப்சிகம், ஆனியன் அண்ட் டொமேட்டோ சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி எல்லோ கேப்சிகம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 3 கலர் கேப்சிகமும் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி வந்துட்டு எல்லோ மட்டும் தான் கிடச்சிது. ஸோ அதனால வந்துட்டு கேப்சிகம் அப்புறம் டொமேட்டோ அண்ட் தென் ஆனியன் நான் சேர்க்குறேன்.
இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நெறைய மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட கிரேட்டட் இருந்தா கூட நீங்க அத சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு இட்லி குண்டான ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு ஒரு லேயர் அளவுக்கு உப்பு போட்டுட்டு, அது மேலே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் மாரி வச்சிருக்கேன். ஸ்டாண்ட் மாரி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஹைல வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ, இப்போ இதுக்குள்ள வந்துட்டு நம்மளோட பீட்ஸாவ சேர்த்துக்கலாம். இந்த உப்பு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு திருப்பி திருப்பி இந்த மாரி பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஹைல வைக்கணும் ஸ்பீட. ஹைல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இத ஒரு 10 மினிட்ஸ் இல்லன்னா 15 மினிட்ஸ் அளவு குக் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்ட்டு. அந்த சீஸ்லாம் நல்லாவே மெல்ட் ஆகி வந்திருக்கு. அந்த ஆனியன் எல்லாமே நல்லா குக்கா வந்திருக்கு. ஸோ இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த பன்னோட டெக்ஸ்சர் பாருங்க, எவ்வளோ சூப்பரா சாஃப்டா இருக்குன்ட்டு. அடியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா வந்துட்டு பன்னாகவும் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நாக்கின் ருசி இனிக்கட்டும். தேங்க்யூ அண்ட் பாய்.